செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 25வது வசனம் முடிய நம்ம வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16லிருந்து 25 முடிய வாசிக்க பார்க்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் என்னை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கா இருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. பாருங்களேன், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு என்னதான் ஐயோ. அப்ப ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை தெரியுமா? சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கம் பண்ணணும். என்ன வேலை வேணாலும் செய்யலாம், வேலை செய்யக்கூடாது இல்லை. எந்த வேலை வேணாலும் செய்யலாம். வேலை செய்து கொண்டே அந்த வேலையின் நேரத்தில் கூட கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம்? அற்புதத்தை சொல்லலாம், சாட்சியா சொல்லலாம், தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மையை ஆண்டவர் செஞ்சாரு, நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்றத என்ன செய்யலாம்? மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஆனா கட்டாயமா என்ன செஞ்சிடணும்? சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படி சொல்லலாம் என்னவா? ஐயோ. சொல்லலன்னா ஐயோ அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களுக்கு இங்க எழுதுறார். நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சொல்லிவிட வேண்டும், சுவிசேஷத்தை அறிவித்து விட வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். போன வாரம் சொன்னேன், அதுக்கு முதல் வாரம் கூட சொன்னேன். நம்மை ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எதற்காக அப்படின்னா, அவரை ஆராதிப்பதற்காக. எதற்காக? அவரை ஆராதிப்பதற்காக. தூதனுடைய ஸ்தானத்துல உங்களை என்ன செஞ்சாரு? ஆண்டவர் படைச்சார். ஆமா தானே? அப்படித்தானே சொன்னேன் உங்களுக்கு. எதுக்காக ஆண்டவர் படைச்சார்னா, அவரை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக உங்களை என்ன செஞ்சாரு? ஆண்டவர் படைத்தார். அல்லேலூயா. ஆராதனை என்பது ஏதோ ஒரு நம்ம பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்படின்றது இல்லை. ஆராதனை என்பது நம்மையே முழுவதுமா தேவனுக்காக சமர்ப்பிப்பதுதான், அர்ப்பணிப்பதுதான், ஒப்பு கொடுப்பதுதான் அவனுடைய பார்வையில் உண்மையான ஆராதனையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை என்பது வெறும் பாடல்ல கடந்து போகிறது ஒன்று அல்ல. நம்மை நாமே அர்ப்பணிப்பதற்கு பேர் தான் என்னதான்? ஆராதனை. நம்மளை ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பதுதான் தேவனுக்கு ஆராதனை என்று வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. கடமைக்காக செய்யறதுக்கு பேரு ஆராதனை இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்களை நீங்க எப்படி கொடுங்க? ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. ரோமர்ல 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்மை நாமே தேவனுக்கு முழுமையா அர்ப்பணிக்கும் போது நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய சரீரத்துல நம்ம ஒவ்வொருவரும் ஒரு அவயவங்களாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். அவருடைய சரீரத்துல நீங்கள் நானும் அவயவங்களாக இணைக்கப்படுகிறோம். நம்மை நாமே அவருக்காக ஒப்பு கொடுக்கும் போது அவரோடு கூட நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா, இணைக்கப்படுகிறோம். எதுவாக? ஒரு அவயவங்களாக நம்ம இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். அவரு தலையா இருந்தாருன்னா நம்ம அவருடைய உடம்புல யாரா இருக்கிறோம்? அப்ப கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுறோம் நம்ம. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பிறகு ஆராதனை. அதுக்கு பிறகு என்னது? ஆராதனை. எல்லாமே பாட்டு பிடிக்கிறது, கை தட்டுறது, ஜெபிக்கிறது, அப்ப அதுக்கு பேர் ஆராதனை. உண்மையான ஆராதனை அப்படின்னா நம்மை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதுதான் தேவன் விரும்புகிற புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எது புத்தி உள்ள ஆராதனை? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க
புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா சொல்றேன். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, இந்த ஊழியம் அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை. எப்படி? இது நம்ம தலைமையில விழுந்த கடமை. சில விஷயத்தை சொல்லும்ல, இது கடமையா, இதை செய்யாம என்னால் இருக்க முடியாது. பிள்ளைகளுக்கு சில கடமை உண்டு, மனைவிகளுக்கு செய்யக்கூடிய சில காரியங்கள் கடமைகள் உண்டு, கணவனுக்கு செய்யக்கூடிய சில கடமைகள் உண்டு, குடும்பத்துக்குன்னு சில காரியங்களை செய்யற கடமைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு இல்லையா? அதே போலதான் பாருங்க, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, ஊழியம் என்பது நம்ம தலைமையில விழுந்த கடமை. இது யார் மூலமா சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கொரிந்தியர்களுக்கு எழுதும் போது இப்படி எழுதுறாரு. அப்படின்னா அந்த வார்த்தை அவர்களுக்கு மாத்திரமல்ல, இது நமக்காகவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. ஏன்னா அது என்ன விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால்தான் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. எதை பத்தி பார்த்துட்டு வரோம்? தொடர்ச்சி எதை பத்தி தான் பார்த்து வரோம்? யாருக்கு பிரதிபலன் உண்டு. அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆறாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட் தெரியுமா? ஆறாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை உற்சாகமாக பிரசங்கிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப அந்த வசனத்தை முதல்ல நீங்க படிச்சு பாருங்களேன். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாக அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதா? உக்கிரான உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இது தேவன் ஏற்படுத்தின ஊழியம். இந்த ஊழியத்தை அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார். அந்த ஊழியத்தை இப்ப நம்ம கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி உண்மை உத்தமாக இந்த ஊழியத்தை செய்து ஸ்தாபித்து நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்துட்டு போனாரோ, அந்த ஊழியத்தை அதே போல நீங்கள் நான் உண்மை உத்தமாக செய்து, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அல்லேலூயா. ஏன்னா கட்டாயம் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்வாராம்? அவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் உற்சாகமாய் எப்படி செய்தால் எனக்கு என்ன உண்டு? அப்ப ஊழியம் எப்படி செய்யணுமா? சுவிசேஷத்தை எப்படி சொல்லணுமா? ஆண்டவருடைய அன்பை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்றது எப்படி சொல்லணுமா? உற்சாகமாக நாம் சொல்ல வேண்டும். அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். அபிஷேகத்தை வாங்கிட்டு படுத்து தூங்குறதுக்காக நமக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை என்ன செய்யல? நமக்கு தரல. ஒவ்வொருவரும் மேலும் விசேஷமான அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். முதல் எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என்கிட்ட கொடுத்திருக்கிற அபிஷேகம் வேற மாதிரி இருக்கும், இவர்கிட்ட கொடுத்திருக்கிறது அபிஷேகம் வேற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட கொடுத்திருக்கிற அபிஷேகம் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்துவமாக அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தனித்துவமான அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஒவ்வொருவருக்கும் இந்த தனித்துவமான அபிஷேகத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால், அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, அவருடைய நாமத்தை உண்மையாய் மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வரங்களை என்ன செய்யறாரு? தந்திருக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொருத்தருக்குள்ளே வரங்கள் ஆண்டவர் தருவார். இல்லாதவங்களுக்கு கேட்கும் போது என்ன செய்வாரு? வரங்களை கொடுப்பார். வரங்களை குறித்து வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. வாஞ்சையா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கட்டாயம் என்ன செய்வாரு? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை நீங்க வாசிப்பாங்க. இந்த அப்படியே வச்சுக்க, தொடர்ச்சி நம்ம படிக்க போறோம். அதுல 14வது அதிகாரத்தை எடுங்களேன். 14வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான்.
தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எதை நாடுங்க, எதை விரும்புங்க? ஞான வரங்களை, ஆவிக்குரிய வரங்களை என்ன செய்யுங்க? விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடுங்க, பொருளை கொடுங்க, என்ன ஆசீர்வதிங்க மட்டும் ஜெபிக்காம எனக்கு எதை கொடுங்க? ஞான வரம், ஆவிக்குரிய வரத்தை நாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். விசேஷமா எந்த வரத்தை கேளுங்க? தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். நம்ம எதை விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமோ கட்டாயம் என்ன செய்வாரு? அதை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப இங்க வந்துருங்க, நம்ம முதல் படிச்ச அந்த அதிகாரத்துக்கு வந்துருங்க. 1 கொரிந்தியர்ல 18 வசனத்தை படிங்க. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவராய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனை போலவுமானே. நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவுமானே. அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளாதவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானே. எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எப்படியான. எவ்வளவு அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க எழுதுறாரு பாருங்களேன். அவருடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, அவருடைய பிரதானமான நோக்கம் என்னன்னா, எப்படியாவது சிலர் என்ன செய்யணும்? கடவுளுக்காக ஆதாயப்படுத்தணும். எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள சில பேர் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஆகையினால பாருங்க, மற்றவர்களை போல எல்லாருக்கும் எல்லாமும் ஆனவரை போல என்ன செய்யறாராம்? உயர்ந்தவன் கூடயும் பழகுவாரு, தாழ்ந்தவன் கூட என்ன செய்வாரு? பழகுவார். எல்லா சூழ்நிலைகளிலேயும் இவர் வாழ்ந்து பழகின ஒரு மனுஷனாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது பார்க்க முடிகிறது. அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது பாருங்களேன், நமக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது அப்படின்னா, நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தால் தான் ஊழியம் கூட நம்ம செய்வோம். ஆமாம், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஆண்டவரை பற்றி சொல்லணும், நமக்கு என்ன வேணும்? எல்லா வசதியும் வேணும். என்ன ஆண்டவர் உயர்த்தி வைக்கணும், என்ன பெருமையா வாழ வைக்கணும். அப்பதான் நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனா பவுல் அப்படி சொல்லல. என்ன சொல்ற தெரியுமா? பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. யார மாறுறேன்? பலவீனருக்கு பலவீனனை போல ஆனேன் நானே. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நோக்கம் என்ன? எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியா இருக்கும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். அல்லேலூயா. சுவிசேஷம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அதுல என்னுடைய பங்களிப்பு இருக்கணும். நான் சுவிசேஷம் சொல்லுவதன் மூலமா பலர் ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும்? ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். எனக்கு அருமையானவர்களே, இந்த பவுல் ஆண்டவர் ரட்சிக்கும் போதே தெளிவா சொல்லிட்டாரு, என் நாமத்தின் மித்த நீ என்ன செய்வ? நிறைய பாடுகளை நீ அனுபவிக்க போற. அனனியாட்ட சொன்னாரு, நீ போ, இப்படி ஒரு மனுஷனை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன். உடனே அனனியா சொல்றாரு, ஐயோ அந்த சவுல் ரொம்ப மோசமானவன். அவன் அநேகரை என்ன செஞ்சிருக்கிறான்? கொலை செய்திருக்கிறான். அநேகரை சிறையில என்ன செஞ்சிருக்கிறான்? கொண்டு போய் அடைச்சிருக்கிறான். அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு போனதுக்கு கூட ஒரு காரணம் தான். என்ன காரணம்? கிறிஸ்தவர்களை பிடித்து சிறையில் அடைப்பதற்காக அதிகாரத்தை வாங்கி கொண்டு, நிருபங்களை வாங்கி கொண்டு என்ன செய்யறாரு? இவர் போறாரு. போற வழியில தான் ஆண்டவர் அவனை சந்திக்கிறாரு. அவன் கண்ணு தெரியாதவனாக கீழே விழுறான். 3 நாள் புசியாமல் குடியாமல் என்ன செய்யறான்? வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான். இல்லையா? சொல்லுங்க.
இப்ப இந்த சம்பவத்தை யார்கிட்ட சொல்லிட்டார் ஆண்டவர்? அனனியா என்கிற ஊழியக்காரத்துல சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்லும் போது அனனியா சொல்றான், ஐயோ அவர் ரொம்ப மோசமானவன் ஆச்சு ஆண்டவரே, அவன்கிட்ட என்னை போக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவரை நான் எனக்காக என்ன செஞ்சிட்டேன், நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நிறைய நிருபங்களை இவனால என்ன செய்யப்பட்டுச்சு, எழுதலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் சிட்சிக்கப்பட்டார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் துன்புறுத்தப்பட்டார்கள், ஆலயங்களை என்ன செஞ்சாங்க, தடை செய்தார்கள், இடித்தார்கள். கர்த்தருடைய சபைக்கு துன்பத்தை கொண்டு வந்தவனதான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவனை வச்சு பாருங்க, இவனை வச்சு வசனம் சொல்லுது, கிறிஸ்தவர்களை சிறைபிடிப்பதற்காக எதை வாங்கிட்டு போனானா, நிருபத்தை வாங்கிட்டு போனான். இப்ப நிருபத்தை வாங்கிட்டு போய் எதிராக செயல்பட நினைச்ச இவரை வச்சுதான் அநேக நிருபங்களை கர்த்தர் எழுதுபடி கிருபை செய்தார். நல்ல கைகளை தட்டி ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். நீங்க வேதாகமத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 நிருபங்களை புதிய ஏற்பாட்டில் என்ன செஞ்சிருக்கிறாரா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் மொத்தமே 27 புத்தகங்கள் தான். 27 புத்தகத்துல 13 நிருபத்தை யார் எழுதினது, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஆனா அவர் எதை வாங்கிட்டு போனாரு, எதை வாங்கிட்டு போனாரு, லெட்டரை வாங்கிட்டு தான் போனாரு. என்ன லெட்டரு, என்ன லெட்டரு, எங்கெல்லாம் கிறிஸ்தவேன்னு சொல்லி இருக்கிறானோ அவனை பிடிச்சி சிறையில் அடைக்கணும், அவனை கொலை செய்யணும். முதல்ல ஒரு மனுஷனை கொலை செஞ்சதுக்கு இவன் தான் காரணமா இருந்தான். யார் அது, ஸ்தேவானை. ஸ்தேவானை கல்லால் அடிச்சு கொள்ளும் போது கூட இருந்தது யாரு, பவுல். பவுலா மாறதுக்கு முன்னாடி சவுலா இருந்தார். இவர் தான் முழுக்க முழுக்க காரணம். அதே போல ஸ்தேவானை கொன்னதை போலவே, ஸ்தீபனை கொன்னதை போலவே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து சொல்றாங்களோ அவர்களை எல்லாம் கொல்றதா என்னுடைய பிளானாக இருந்துச்சு. அதற்கான லெட்டர் தான் என்னுடைய கைகளில இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி லெட்டரை வாங்கிட்டு போன இவனை தான் கடவுள் சந்திச்சு, இவன் யாருக்கு லெட்டர் எழுதுறான், இப்ப கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறான், எபேசு பட்டணத்துக்கு எழுதுறான், பிலிப்பிற்கு எழுதுறான். இப்படி ஒவ்வொரு பட்டணங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யப்படுகிறது, எந்த கைகளினாலே லெட்டரை வாங்கிட்டு போனோம்னு நினைச்சானோ அதே கைகளினாலே கடிதத்தை எழுதும்படி, நிருபங்களை எழுதும்படி கர்த்தர் அவரை உருவாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் தான் சொல்றான் பாருங்க, இது இந்த ஊழியம் என் தலை மேல விழுந்த, இதை நான் சொல்லலைன்னா எனக்கு என்னது, ஐயோ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு கீழே 1-2 வசனத்தை நீங்க படிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆகினால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எதற்காக என்றால் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, சுவிசேஷத்தை சொல்வதற்காக. சுவிசேஷத்தை உற்சாகமாக நாம் சொல்லும் பொழுது நமக்கு மிகுந்த பலனை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 7வது பாயிண்ட், இன்னைக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தான் இன்னைக்கு சொல்லிட்டு இந்த மெசேஜ் இதோட நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 149வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 149ல 9வது வசனம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இன்னொரு வாசிப்பா. 149வது அதிகாரம் 9வது வசனம். இந்த கணம், அதாவது இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த கணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எந்த கணம் அப்படின்னா பரிசுத்தவான்கள் அப்படின்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கனத்தோட கூட சேர்த்து பலனையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கனத்தை கொடுக்கிறார் அப்படின்னாலே அது கூட என்ன வருது, பலனும் வருகிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்ப பரிசுத்தவான்களுக்கு எதை கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார். அப்ப நம்ம யாரை வாழணும், பரிசுத்தவான்களை வாழணும். பரிசுத்தம் இல்லாம தேவன் என்ன செய்ய முடியாது, தரிசிக்கவே முடியாது. ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை எதுனா நமக்கு பரிசுத்தம் தேவை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறோம், எனக்கு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே.
கடைசியா ஒரே ஒரு வசனத்தை படிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? பலன் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எந்த மாதிரியான பலனாக இருக்குமா? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி யாரெல்லாம் தாழ்மையா கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த பலனை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வாரானால் பிதாவானவர் அவன் என்ன செய்வாரு? கனம் பண்ணுவார். கடவுள் ஒரு மனுஷனை கனம் பண்ணினார்னா அவன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலேயும் உயர்த்தப்பட்டவனாக இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சுவிசேஷத்தை உற்சாகமாய் செய்யும் பொழுது, வாஞ்சையோடு செய்யும் பொழுது அவர் மிகுந்த பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. அதை எப்படி செய்யணும்? உற்சாகமாய் நாம் செய்யும்போது அதற்கு என்ன கிடைக்குது? மிகுந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்தவானாய் நம்ம வாழும் பொழுது பரிசுத்தமுள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் கனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மையா பயபக்தியா நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? பலனை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பலனா? ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐஸ்வர்யம் எந்த மனுஷனும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ஆமா தானே? எனக்கு ஐஸ்வர்யமெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? கர்த்தர் தான் நமக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? ஐஸ்வர்யத்தை தருகிறவராக இருக்கிறார். அதோட என்ன செய்ய மாட்டார்? அவரு வேதனையை கூட்டவே மாட்டார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் தாழ்த்தி அவருக்கு பயப்படுகிற பயத்திலே நீங்கள் வாழும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும். 2வது பாருங்க என்ன சொல்றாரு? மகிமையும் உங்களுக்கு வரும். எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல கடவுள் உங்களை என்ன செய்வாரு? மகிமைப்படுத்தி வைப்பார். இதற்கு ஆதாரமாக நிறைய வேத வசனத்தை என்னால் சொல்ல முடியும். எந்த ஒரு மனுஷனை தேவன் அழைக்கிறாரோ அவன் என்ன ஆக்கியிருக்காரா? நீதிமான் ஆக்கியிருக்கிறார். யாரை நீதிமான் ஆக்கினாரோ பாக்கி சொல்லுங்க. நீதிமான என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் கனப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரோமர்ல இருக்கு அந்த வசனம். 8வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நேரில் நான் வசனத்தை சொல்லலை. ரோமர் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எந்த மனுஷனை ஆண்டவர் முன்குறிச்சாரோ முன்குறிச்சவங்களை என்ன செய்யறாரு? அழைச்சிருக்கிறார். யார் அழைச்சாரோ அவங்கள நீதிமான ஆக்கியிருக்கிறார். யாரை நீதிமான ஆக்கினாரோ அவங்கள கனப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனால் அழைக்கப்பட்டவங்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கட்டாயம் ஆண்டவர் கனம் பண்ணியே தீர்வார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கனம் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 3வது என்ன கொடுக்கிறார் அப்படின்னா ஜீவனையும் கொடுக்கிறார். அதான் நித்திய ஜீவன். என்ன ஜீவன்? நித்திய ஜீவனை கடவுள் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்றைய பிள்ளையா வாழும்போது, பயபக்தியா வாழும்போது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். என்ன பாக்கியம் தெரியுமா? நித்திய ஜீவன். அல்லேலூயா. எந்த ஜீவனை இழந்தோமோ அந்த ஜீவனை நித்திய ஜீவன் என்றால் காலங்காலமாய் தேவனோடு கூட உயிரோடு இருக்க போகிற ஒரு ஜீவிதத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இந்த ஓட்டமெல்லாம் எதற்காக தெரியுமா? இந்த ஆடல், பாடல், இந்த ஆராதனை, இந்த துதி, தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக. அல்லேலூயா. இம்மைக்கானதை பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, மறுமைக்கான ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்,
இந்நாள் முதற்கொண்டு எனக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னமாகுதலை, அவருடைய வருகையை யாரெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி யாரெல்லாம் பரிசுத்தமாக வாழ்கிறார்களோ, எனக்கு மாத்திரமல்ல அவர்களுக்காகவும் அந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கடைசியாக சொல்லிட்டு போனார். அப்படின்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில அவருடைய சமூகத்தில் உங்களை என்ன செய்யுங்க? தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. உமக்கு நான் பயந்து தாழ்மையா வாழ்வேன் ஆண்டவரே, பரிசுத்தமா வாழ்வேன் ஆண்டவரே, உங்க சுவிசேஷ வேலையை நானே செய்வேன் ஆண்டவரே நீங்க சொல்லும் பொழுது கட்டாயம் அதற்கான பலனை அவர் பரத்திலிருந்து நம் மீது அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாம். எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒருமுறைப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ தேங்க்யூ பா, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த சிறியவரில் ஒரு கரசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பலனை நீ அடையாமல் போக மாட்டாய் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒருவர் ஊழியம் செய்வார் ஆனால், சுவிசேஷத்தை அறிவிப்பார் ஆனால், சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படுவார்களே ஆனால், அவருடைய பெயரை, அவருடைய நாமத்தை நீ ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறீர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர்கள் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே. அதே போல இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்திற்கு மகிமையாக உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உங்களுடைய சமூகத்தில் வந்து முழங்கால்களை உடைக்கிறபடினாலே, உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறபடினாலே இந்த வாரத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. நினைச்சு கூட பார்க்காத, எதிர்பார்க்காத ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு மகிமை, மகிமை, மகிமை. பரத்திலிருந்து இறங்கி வருவதற்காக நன்றி அப்பா. பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல சத்தமா சத்தமா என்னோடு கூட சேர்ந்து வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு உங்களுக்கான வாசல்களை கர்த்தர் திறக்கிறார், உங்களுக்கான வாசல்களை கர்த்தர் திறக்கிறார், உங்களுக்கான கதவுகளை ஆண்டவர் திறக்கிறார். இதே எனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதை ஒரு நாளும் பூட்ட முடியாது, அதை ஒரு நாளும் பூட்ட முடியாது. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ ஆல்மைட்டி காட், நீ ஆல்மைட்டி காட். ஆண்டவருடைய வார்த்தைகளின் பிரகாரமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த பலன் உண்டாவதாக, மிகுந்த பலன் உண்டாவதாக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பலன் கொடுக்கிறவர் அல்லவா நீ. இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே பலன் வரட்டும் ஆண்டவரே. வேண்டிக் கொள்கிற காரியங்களிலே பலன் வருவதாக. ஆண்டவரே பிரதிபலனை கொடுக்கிறவர், நீ பிரதிபலனை கொடுக்கிறவர், நீ மறந்து போகிற தெய்வம் அல்லப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய நாமத்திற்காக நின்ற வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறீங்க. உங்க நாமத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர் இப்போது நினைவு கூறுவதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. இன்றிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் மேல விசேஷமான ஆசீர்வாதத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, எல்லைகளை பெருசாக்குங்க ஆண்டவரே, எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போகும்படியாய், வாய்க்காமலே போகும்படியாய் ஆண்டவரே இன்றைக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை நினைத்து உங்களுடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வேண்டுதல்களுக்கு இன்றைக்கு நீங்க மறுபுத்தரவை அருள செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தவான்களை நீங்க கனப்படுகிற தெய்வம் அல்லவா ஆண்டவரே, பரிசுத்தவான்களை கனப்படுகிற தெய்வம் அல்லவா. யாரை முன்குறித்தீரோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாரை முன்குறிச்சீங்களோ அவங்களை அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. யார் அழைச்சீங்களோ அவங்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே, இந்த நாளிலே விசேஷித்தமானவருடைய கரம், விசேஷித்தமானவருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளை தொடுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய பிள்ளைகளை தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் ஒரே இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை என்னவென்று
அறிவார். அன்றினுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறபடினாலே இன்றைக்கு இந்த கால வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க கனமானுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க உயர்த்தி வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஒரு அற்புதங்களை செய்ய ஆண்டவரே. பொருளாதாரத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவாக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீங்களே. அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவரை நினைச்சு பாருங்கப்பா. அந்த வாக்குத்தத்தங்களை நினைத்து பாருங்க. உங்களுடைய அதிசயங்களை காணப்படுவது என்று சொன்னீங்க. இந்த வருஷத்துல இந்த 6வது மாதத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஒரே ஒரு ஆண்டவர் நினைவு கூறுகிறதுக்காக நன்றி அப்பா. பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாதப்பா. ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. சிறியோர் முதல் முதியோர் வரைக்கும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபப்படுகிறேன். ஆண்டவரே, சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபப்படுகிறேன். குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, ஆசீர்வாதங்களை கெடுக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் இந்த நாளிலே கட்டப்பட்டு போவதாக, கட்டப்பட்டு போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்துகிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சுவிசேஷ வேலையிலே, சுவிசேஷ ஊழியத்திலே உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க. ஆண்டவரே, தங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களிடத்திலே சாட்சியாய் சொல்லும்போது அவருடைய இதயங்கள் தொடப்படணும், அவருடைய ஆத்துமாக்கள் அசைக்கப்படணும். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சபையை தேடி ஓடி வர என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். 1000 மடங்கு உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டாய பிரதிபலனை கொடுக்கிறது. அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீங்க. உடைய பிள்ளைகளுக்கு பலனை தருவீராக, பிரதிபலனை தாங்கப்பா. நன்மைகளை செய்து நன்மைகளை அனுபவிக்க முடியாது. உடைய பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறார். அந்த கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் உடைத்து உடைய பிள்ளைகளுக்கு சகல நன்மைகளையும் ஏற்ற வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க தொடர்ந்து பலப்படுத்துங்கப்பா, நீங்க தொடர்ந்து பலப்படுத்துங்க. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தார்கள், அது உன்னை அணுகாது சொல்லி இருக்கிறீங்க. அந்த வார்த்தைப்படி அருமையான பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிறேன். சகல சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் செயலந்து போகும்படியாக நான் ஜெபம் பண்றேன். தொடர்ந்து பலப்படுத்துகிறேன். தனியார்கள் பட்டணத்தில் இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபையை தாரும், கிருபையை தாரும். ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக சொல்றோம். கடைசி கால எழுப்புதலின் அக்கினி எங்கள் சபையில ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கடைசி கால எழுப்புதலின் அக்கினி ஊற்றுங்கப்பா. எங்களுக்குள்ள பக்தி வைராக்கியங்கள் பற்றி பிடிப்பதாக, எங்களுக்குள்ள பக்தி வைராக்கியங்கள் பற்றி பிடிப்பதாக. ஆண்டவரே, அக்கினி சூறையாளர்களை மாற்றுங்கப்பா, அக்கினி சூறையாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்கிற இந்த அனல், இந்த அக்கினி ஆண்டவரே, இது பத்தாது, இது பத்தாது ஆண்டவரே. கணுக்கால் அளவு பத்தாது, முழங்கால் அளவு பத்தாது, இடுப்பு அளவு பத்தாது. நீந்தி நீந்தி மூழ்கிற அளவுக்கு ஆண்டவரை பிரசனத்தினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை வல்லமையினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை அபிஷேகத்தினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தில் நாங்கள் நீந்தி நீந்தி மூழ்கும்படியாக கிருபை இப்போது இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகளை பலப்படுத்துங்க. யார் யார் சரீரத்துல வியாதியோடு வேதனையோடு பலவீனத்தோடு இடத்துல வந்திருக்கிறார்களோ, அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தால் இப்பொழுது சரீரத்தை விட்டு வெளியேறக்கூடியாக நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த சரீரத்தை விட்டு மறைந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழங்கால்களில் ஏற்படுகிற வேதனைகளை கர்த்தர் அப்புறப்படுத்துங்கப்பா. முழங்கால்களை முடக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே சோத்திர கால்களிலே வேதனை, இடுப்பு வேதனை, ஆண்டவரே சரீரத்தில் சொல்ல முடியாத வேதனை, அந்த வேதனையோடு வந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக, விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இப்பொழுது செபித்துக் கொண்டிருக்கிற போது சரீரத்தில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை, ஆவியில விடுதலை,
ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை கொடுங்க, சிறு பிள்ளைகளை கொடுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாங்கி பண்ணுங்க ராஜா. குடும்பத்தில் ஆண்டவரே அவர்களை உயர்த்தி வைங்க, உயர்த்தி வைங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து உயர்த்துங்க தகப்பனே, உயர்த்துங்க தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும், விசுவாச வாழ்க்கை கட்டப்படணும். பிள்ளைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். கர்த்தர் உதவி செய்வதற்காக உங்க சொல்றோம். நதியார் பட்டணத்துல பிள்ளைகளை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. ஏளனமாய் பார்த்தவர்களுக்கு மத்தியில, அலட்சியமாய் பார்த்தவர்களுக்கு மத்தியில பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தி வைங்க, உயர்த்தி வைங்கப்பா. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. மீதியான நேரங்களை முழுவதுமாக உங்க சமூகத்திலே தாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் நினைக்கிறோம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you.